வணக்கம் நண்பர்களே and welcome to the 16வது எபிசோட் of FinWiz the Fridays Fire Chance. கடந்த சில வாரங்களா நம்ம சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் கடந்த வாரம் எதுக்காக நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னு முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பேசணும். அதாவது ஒரு எறும்பு மாதிரி ஒரு மழை காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? சோ மழை காலம் அப்படின்னு சொல்லும் போது மனுஷனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு எப்போ எக்ஸ்ட்ரா பணம் இருக்கோ நான் அதை எடுத்து வைக்கணும் ஒரு ப்ராப்பரான முதலீடுல. சோ தட் எனக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ, ஏதாவது ஒரு அவசரத்துக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது அப்போ நான் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண எனக்கு வசதியா இருக்கும். பிற்கால செலவுகளுக்காக தான் நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்றத நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா? சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த கண்டின்ஜென்சின்னா என்ன, அதுக்கு நம்ம எப்படி தயாரா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கமலஹாசன் பிக் பாஸ்ல ரொம்ப அற்புதமா சொல்ற மாதிரி, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றதா நம்ம சொல்ல வரோம். இது மென்டலி பிசிக்கலி எப்படி தயாராகிறது அப்படின்றத நம்ம சொல்ல வரல. டிபிக்கலா ஒரு பைனான்சியல் பிளானரா நாம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பைனான்சியலி நம்ம எப்படி தயாரா இருக்கணும் இந்த மாதிரியான கண்டின்ஜென்சி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சோ இந்த கண்டின்ஜென்சினா என்ன, எமர்ஜென்சினா என்ன, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின் போது டிபிக்கலா நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, நான் எதிர்பார்க்காத செலவு ஒண்ணு வந்துடுது சார், ஓகேங்களா, இதுக்கு நான் எப்படி காசு ரெடி பண்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால், இல்ல எதிர்பாராத செலவுகள் அப்படின்னும் போது எதை நாம மீன் பண்றோம்? நாம இங்க மீன் பண்றது அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே, அனாவசிய தேவைகள் மட்டும். சடனா வீட்டுல சோஃபா வாங்கணும்னு நினைச்சேன் சார் அப்படின்றது எமர்ஜென்சி கிடையாது. மொபைல் எஸ் கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருவியா இருக்கு. மொபைல் நான் எதிர்பார்க்கல, சடனா விழுந்து உடஞ்சு போச்சு, இல்லைன்னா அது கெட்டு போச்சு, இல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னோட பிசினஸ்க்காக, இது இப்ப ஒர்க் ஆகல, அப்ப நான் இன்னொரு லேப்டாப் வாங்க வேண்டியதா ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இன்னொரு மொபைல் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னும் பொழுது எஸ், இது நம்ம கண்டின்ஜென்சில ஒரு பிளான் பண்ணி வைக்க வேண்டியதான ஒரு விஷயமாகும். ரெண்டாவது, இந்த கண்டின்ஜென்சி அப்படின்னும் போது, எமர்ஜென்சி அப்படின்னும் போது டிபிக்கலா உதாரணத்துக்கு சொல்றேங்க, என் பசங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறத சடனா எமர்ஜென்சியா வந்துருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சடனா ஒரு நாள் என் பொண்ணோட கல்யாணம் வந்துருச்சு சார், நான் இதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு காத்தால எழுந்துட்டு என்னோட லேண்ட்ல நான் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டேன் சார், இதெல்லாம் எமர்ஜென்சி, அவசரமா டக்குன்னு வந்துருது, எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இத நீங்க புத்திசாலித்தனமா அந்தந்த வயசு வரும்போது அவங்களுக்கு அங்க அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அப்படின்றது முன்கூடையே இதை யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி இத கோல்ஸா வச்சுட்டு நீங்க இதுக்காக ஒர்க் பண்ணணுங்க. அதை நாம எங்க சொல்ல வரல. டிப்பிக்கலா எதிர்பாராத விஷயங்கள் இது நடக்கலாம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். வேற சடனா எனக்கு வேலை போயிடுது. எதுக்காக வேலை போயிடுது? இது ரெண்டு காரணங்களா இருக்கலாம். ஒன்னும், நான் வேலை பண்ற அந்த கம்பெனில ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களால கரெக்டா சம்பளம் கொடுக்க முடியல, இல்ல பிசினஸ் சரியா இல்ல, அதனால அந்த கம்பெனி இழுத்து மூடுறாங்க, இல்ல நிறைய பேரை வேலை விட்டு அனுப்புறாங்க, மாஸ் லே ஆஃப் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது. இல்ல நான் ஒர்க் பண்ற அந்த செக்டரே சரியில்லை, அதனால நிறைய கம்பெனி இந்த மாதிரி பிரச்சனைல இருக்காங்க. இல்ல நாடுலயே ஒரு பெரிய பிரச்சனை சார், 2008ல ரிசெஷன் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணோம். இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல கோவிட் அப்படின்றது நம்ம பார்த்திருந்தோம். 2020ல என்ன நடந்தது அப்படின்னா, பெரிய பெரிய நிறுவனமா இருந்தாலும் சின்ன நிறுவனமா இருந்தாலும் செயல்பட முடியல, எல்லாமே லாக்டவுன்ல இருந்தோம். அந்த சூழ்நிலையில சில பேர் வேலை இல்லை அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு வேலை இருந்தது. ஆனா நம்ம நார்மலா வாங்குற சம்பளம் நமக்கு அவங்க கொடுக்கல, பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க. சில இடத்துல எல்லாம், சில இடத்துல சம்பளமே கொடுக்காம வேலை இருக்கு, ஆனா 2-3 மாசத்துக்கு அப்புறமா எனக்கும் காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா நமக்கு அந்த சேலரி எல்லாம் கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில நான் ஹவுஸ் ரன் பண்ணணும்ல சார், எனக்குன்னு வீடு செலவு இருக்குல்ல சார், அதை நான் எப்படி பாத்துக்கிறது? வேலை இல்ல, இன்னொரு வேலை தேடுறதுன்னா பரவாயில்ல, வேலை இருந்து இன்னொரு வேலை தேட போகும்பொழுது ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது ஈஸியா இருக்காதுங்க அக்செப்ட் பண்றதுக்கு. இமோஷனல் ஆங்கிள் நான் வரல, திரும்ப பினான்சியல் ஆங்கிள் நம்ம அது யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் நீங்க எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க, ஓகேங்களா, டிபெண்டிங் ஆன் உங்க ஏஜ் என்ன, உங்க வயசு என்ன, நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த லெவல்ல ஒர்க் பண்றீங்க. அதாவது ஒரு ரீசெண்டா நான் வேலைக்கு சேர்ந்தேன் சார், நான் என்ட்ரி லெவல் எம்ப்ளாயி தான், இல்ல ஜூனியர் மேனேஜ்மெண்ட்ல தான் நான் ஒர்க் பண்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரா இருக்கேன் அப்படின்னா,
இந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல பல பொசிஷன்ஸ் இருக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து நிறைய இருக்கும் பொழுது திரும்ப இன்னொரு வேலைக்காக நான் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இதே ஒருத்தர் சிஇஓ லெவல்ல ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வேலை போயிடுது அப்படின்னா இன்னொரு வேலை சிஇஓவா அவரால் தேட முடியுமா? இல்லைன்னா அவர் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹி cannot continue as a சிஇஓ. வேற நிறுவனத்துல வேற ஒரு லோவர் பொசிஷன்ல வேலை பண்றதுக்கு அவருக்கு மனசு ஒத்துழைக்குமா? இல்ல. ஒரு சிஇஓ லெவல்ல அட்லீஸ்ட் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு போகணும் அப்படின்னா எத்தனை வேகன்சி சிஇஓக்கு சடனா வருது பாருங்க. இல்லையா? சோ டிபெண்டிங் ஆன் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த லெவல்ல ஒர்க் பண்றீங்க மேனேஜ்மெண்ட்ல அதை பொறுத்து இன்னொரு வேலை ஈஸியா கிடைக்குமா அப்படின்றத யோசிக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸ் இருக்கு. ஸ்கில்ஸ் அப்படின்னும் பொழுது நார்மலா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிறதா அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னா பல பேருக்கு இருப்பாங்க நம்ம வந்து இன்டர்வியூல நாளைக்கு செலக்ட் பண்றதுக்கு. ஆனா உங்களுக்குன்னு சில ஸ்பெசிபிக்கான ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரேர் இந்த செக்டர்ல, இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ற இடத்துல. அப்போ அதுக்கு வந்து வேலை போகும் அப்படின்ற அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். சரிங்களா? மூணாவது விஷயம், நீங்க எந்த செக்டர்ல ஆப்ரேட் பண்றீங்க. என்ன செக்டர் அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பிஎஸ்யூலயோ இல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தை இருக்கிறவங்களுக்கு இந்த பிங்க் ஸ்லிப் அப்படின்ற வார்த்தையே கேட்டிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? பிங்க் ஸ்லிப் அப்படின்றது அங்க தெரியாது. அங்கெல்லாம் வேலையே போகாது அப்படின்வாங்க. ஆனா ஐடி நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பிங்க் ஸ்லிப் அப்படின்றத அடிக்கடி அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி மாஸ் லே ஆஃபும் நடந்திருக்கும். சோ டிபெண்டிங் ஆன் எந்த விதமான செக்டர்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. சின்ன வயசுல இருந்ததுன்னா ஈஸியா இன்னொரு வேலை கிடைக்கிறவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நிறுவனத்துல இருந்து இன்னொரு நிறுவனம் ஆகிறது வந்து இட் இஸ் நாட் ஈஸிங்க. இட் இஸ் நாட் ஈஸி டு ஜம்ப் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அனதர். சோ இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க மனசுல வச்சுட்டு எனக்கு ஒரு வேலை போயிடுது அப்படின்னா இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். நம்பர் 2, சப்போஸ் என்னோட உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தால எனக்கு வேலைக்கு போக முடியல. நான் மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கலாம். பட் ஆனா மெடிக்கல் லீவ் எடுத்தப்போ என்ன ஆகும்? there are conditions where ஒரு சில நாளுகளுக்கு மட்டுமே அந்த மெடிக்கல் லீவ் என்கேஷ் பண்ணி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. பட் ஆஃப்டர் அ பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு சம்பளம் வராது. லாஸ் ஆஃப் பேல நம்ம போயிடும். சோ அந்த பீரியட்ல நான் எப்படி வந்து தாக்கு பிடிக்க போறேன்? என்னோட செலவுகளை நான் எப்படி வந்து பாத்துக்க போறேன்? ஹாஸ்பிட்டல் செலவு பத்தி நான் பேசல தலைவரே. ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கும்போது நீங்க ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் வச்சிருப்பீங்க. இல்ல உங்க கம்பெனில குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களை கவர் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள்லாம் நாம வந்து பாத்துக்கலாம். அதுலயும் வந்து 100% பாத்துக்க முடியுமா அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த பாலிசி தட் யூ ஹேவ் இது நடக்கலாம். சில பாலிசில வந்து என்ன ஆகும், பர்சன்டேஜ் ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மட்டும்தான் நீங்க இந்த ரூம் ரெண்ட் கொடுப்போம். அதுக்கு மேல ரூம் ரெண்ட் இருந்தா நீங்க தான் பே பண்ணணுமா. கன்சியூமபிள்ஸ்க்கு சில லிமிட் வைப்பான். சில ப்ரொசீஜர்ஸ்க்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தான் நாங்க பே பண்ணுவோம், பேலன்ஸ் வந்து நீங்க தான் பே பண்ணணும் கோபேல அப்படின்னு ஃபுல் அமௌண்ட்டை வந்து கவர் பண்ணாம இருக்கிற வாய்ப்பும் உண்டு. சோ அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டல் நான் அட்மிட் ஆயிருக்கேன், எனக்கு ரிகவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாரங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். இந்த காலத்துல எனக்கு சம்பளம் வரல, வீட்டு செலவு யார் பாத்துக்க போறா? சார் ஹாஸ்பிட்டல் செலவு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாத்துக்குது, ஓகே ஃபைன். ஆனா வீட்டு செலவு இதுக்கு இந்த இன்சூரன்ஸ் இருக்கா டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹோம் எக்ஸ்பென்சஸ்? நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வீட்டு செலவு யார் பாத்துக்கணும்? நம்ம தானே பாத்துக்கணும். இப்போ கோவிட் சினாரியோல மொரட்டாரியம் அப்படின்றது கொடுத்தான். நிறைய பேருக்கு மொரட்டாரியம் என்னன்னு புரியல. ஆனா அப்ளை பண்ண பிறகு இது வந்து நிறைய பேருக்கு ஷாக்காவும் இருந்தது. மொரட்டாரியம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஒரு 6 மாசம் அவங்க கொடுத்திருந்தாங்க. கோவிட் சினாரியோ வந்தப்போ இஎம்ஐ கட்டுற அவசியம் இல்லை. ஓகே, அந்த பிரஷர் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வருமானம் பாதிக்கப்பட்டது அப்படின்னும் போது இஎம்ஐ கட்ட தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டோம் நம்ம சொல்லவே இல்லை. நிறைய பேருக்கு என்ன ஷாக் ஆச்சுன்னா, சார் 6-7 மாசத்துக்கு அப்புறம் சரி நம்ம திரும்ப இஎம்ஐ தொடங்கலாம் போகும்போது லோன் அமௌண்ட் அதிகமா இருந்தது. பெனல்டி எல்லாம் போடல, சிபில் எல்லாம் பாதிக்கல. மொரட்டாரியம் பீரியட்ல கட்டாம இருந்தப்போ இட் டிட் நாட் அஃபெக்ட் சிபில். உங்களுக்கு பெனல்டி எல்லாம் போடல. ஆனா நார்மல் இன்ட்ரெஸ்ட் ஆன் த லோனை வந்து அவங்க அக்யூமுலேட் பண்ணாங்க. சோ அதனால லோன் அமௌண்ட் அதிகமா இருந்தது அந்த மொரட்டாரியம் முடியும் போது. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் கேஸுங்க. ஒவ்வொரு வருஷம் கோவிட் எல்லாம் வரல. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் எனிமோர். நவ் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ ஒரு 3-4 மாசம் வருமானம் இல்ல, இஎம்ஐ கட்டாம இருக்க முடியுமா? வீட்டு செலவுக்கு காசு கொடுக்காம இருக்க முடியுமா? வீட்டு வாடகை கொடுக்காம இருக்க முடியுமா? பசங்க ஃபீஸ் கட்டாம இருக்க முடியுமா? இதெல்லாம் கட்டி தானே ஆகணும். அப்போ அதுக்கு எனக்கு பேக்கப் இருக்கா? அததான் நம்ம இங்க மீன் பண்றோம். சோ கண்டின்ஜென்சி பிளானிங் அப்படின்னா எனக்கு வருமானம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில
வருமானம் எதுக்காக பாதிக்கப்பட்டது? எனக்கு இன்னும் உத்தியோகத்துல ஏதோ பாதிப்பு இருந்திருக்கு, எனக்கு இன்னும் வேலை போயிடுத்து, இல்லைன்னா வேலையில வேற ஒரு வேலை போனப்போ எனக்கு சம்பளம் குறைஞ்சிருக்கு, இல்ல இருக்கிற வேலையிலேயே அந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரச்சனையினால எனக்கு ஃபுல்லா சம்பளம் கரெக்டா வரல, டைமுக்கு வரல, ஃபுல்லா வரல, இதெல்லாமே பிரச்சனைகள் இல்லையா? சோ வருமானம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த காரணத்தினால கூட இருக்கலாம். நான் இதை எப்படி பாத்துக்க போறேன்? மை எக்ஸ்பென்சஸ் ஹேவ் டு பி டேக்கன் கேர். என்னோட வீட்டு செலவுகளுக்கு, என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு, எனக்கு செலவுக்கு காசு எங்கேருந்து வரப்போகுது? இதுக்கு நாம தயாரா இருக்கணும். இதுதான் நம்ம கண்டிஞ்சன்சி பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சில பேர் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா இதுலயும் நாம திட்டம் போட வேண்டியதா இருக்கு. ஈவன் இன் பிசினஸ்ங்க என்ன மாதிரி அப்படின்னா, நம்ம டிபிக்கலா இதுல C2C சைக்கிள் அப்படின்னு, கேஷ் டு கேஷ் சைக்கிள். அதாவது டிபெண்டிங் ஆன் த பிசினஸ் என்ன ஆகும், உங்ககிட்ட கையில காசு இருக்கு, இதை வச்சு நீங்க ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து கடைசியா அதை சேல்ஸ் பண்ணணும், சேல்ஸ் பண்றவருக்கு இன்வென்டரியில வச்சு அப்புறமா சேல்ஸ் பண்ணி திரும்ப உங்களுக்கு காசு வரணும். சில பேர் கிரெடிட் பீரியட் கொடுத்தப்போ சேல்ஸ் நடந்த இமீடியட்டா காசு வராம இருக்கலாம். ஆர் கேஷ் டு கேஷ் பிசினஸ் இமீடியட்டா ஓவர் த கவுண்டர் நீங்க சேல் பண்ணிட்டு காசு வாங்க. சோ கையில ஆரம்பிக்கும் போது காசு இருந்து எல்லாம் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியா திரும்ப காசு வருது இல்ல, இது டிபெண்டிங் ஆன் த பிசினஸ். இந்த சைக்கிள் சில பேருக்கு சில நாட்களா இருக்கலாம், சில மாதங்களா இருக்கலாம், ஈவன் 1 or 2 இயர்ஸா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பர்டிகுலர் பீரியட்ல உங்களோட செலவெல்லாம் நீங்க எப்படி பாத்துக்க போறீங்க? அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் தேவைப்படும். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா பிசினஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு சில பிக்சட் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்க போகுது. எந்த மாதிரியான பிக்சட் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் நம்ம பிசினஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பளம் கொடுக்கணும் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுக்கு, நீங்க சேலரிஸ் தவிர ரெண்ட் பே பண்ணணும், ஓகேங்களா? எங்க நீங்க கடை வச்சிருக்கீங்களோ, ஆபீஸ் வச்சிருக்கீங்களோ, யூட்டிலிட்டிஸ், ஓகேங்களா, இபி, வாட்டர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பே பண்ணணும். சோ ஒரு பிசினஸ்ல நாம சேல்ஸ் பண்றோமோ இல்லையோ, ரெவென்யூ வருதோ இல்லையோ, சில செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு டு யூ ஹேவ் ரிசர்வ்ஸ்? இதை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? இந்த பினான்சியல் பேக்கப் இருக்கா? கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்டும் சர்வீஸ் பண்ணணும். நீங்க அசல் கொடுக்கலையோ இல்லையோ, அட்லீஸ்ட் வட்டியை கொடுக்கணும் இல்லையா? சோ இதெல்லாம் நீங்க தயாரா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் பெரிய பெரிய நிறுவனமா இருந்தாலும் சிறிய நிறுவனமா இருந்தாலும் இதுக்காக நீங்க ரிசர்வ்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கணும். பேலன்ஸ் ஷீட்ல எல்லாம் கண்டிப்பா இதை நீங்க பார்க்கலாம். யூ ஹேவ் த கேஷ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்வாங்க, இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் ரேஷியோ, கவரேஜ் ரேஷியோ அப்படின்வாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களின் அடிப்படையில கண்டிஞ்சன்சிக்கு, எமர்ஜென்சிக்கு தயாரா இருக்கிறது முக்கியம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கணும்? சார், எவ்வளவு அமௌண்ட் காசு நான் இதுக்காக ரெடியா வச்சுக்கணும், எங்க இந்த பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம அடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். இதுல நம்ம யூஸ்ஃபுல்லா ஏதாவது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ அடுத்த எபிசோட்ல we will continue our discussion on contingency planning. Till then take care. நன்றி, வணக்கம். This is Subhash, your certified financial planner.